உறுப்பினர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாக நாங்கள் உங்கள் அனைவரையும் பாராட்ட விரும்புகிறேன். 4 வருடங்களாக நான் இந்த ஆகஸ்ட் 10 கருப்பு நாள் இந்த போராட்டத்தில் நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். கழிந்த 3 ஆண்டுகளை விட திரளான மக்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நான் இன்று காலையில் இங்கு வந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் ஒரு எண்ணம், ஏனென்றால் இப்போது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மத்திய அரசு இந்துக்களிலிருந்து வேறு மதத்தை தழுவியவர்களுக்கு இந்த சலுகைகள் இராது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் நிறைய மக்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ என்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். ஆனால் இன்று மற்ற நாட்களை விட அதிக எண்ணிக்கையில் நம்முடைய மக்கள் இங்கே வந்து தங்களுடைய ஒற்றுமையையும் ஒன்றுபட்டு போராடுவோம் என்ற ஒரு உறுதியை கொடுத்ததை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதை வாசிக்க விரும்பவில்லை. என்னுடைய இணையத்திலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாக எனக்கு முன்னால் ஆட்சிய அனைவரும் சில கருத்துக்களை நம்முன் வைத்தார்கள். மிகவும் முக்கியமான கருத்துக்களை அவர்கள் நம்முன் வைத்தார்கள். நாம் அதை உள்வாங்குவோம். முக்கியமாக நான் நம்முடைய தந்தை சிந்தனை செல்வம் அவர்கள் மிக தெளிவாக நம்முடைய நோக்கங்களையும் நாம் எப்படி ஒன்றுபட்டு போராட வேண்டும், ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள், அவரை நம்புபவர்கள், அவரோடு வாழ்க்கை வாழ்பவர்கள், அவருடைய வாழ்க்கை வாழ்பவர்கள், அவருடைய பணியை செய்பவர்கள். எனவே தம் சிந்தனை செல்வம் கொடுத்த அந்த கருத்துக்களை நான் முற்றிலும் ஏற்றுக்கொண்டு அதன்படி அதிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து பயிர விரும்புகிறேன். எந்த முயற்சிகளை அவர்கள் மத்திய அரசு அல்லது வேறு எந்த அரசு அதை ஆட்கொண்டாலும் நாம் எடுத்த ஒரு முயற்சியை விடாமுயற்சியோடு அதை தீர்ச்சியாக இருந்து அதற்காக போராட வேண்டும். கடைசி மூச்சு வரை நாம் போராட வேண்டும் என்ற உறுதியை நாம் இப்போது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புவது, சிந்தனை செல்வம் அவர்கள் நம்மிடம் சொன்னது போல் சிலர் நினைப்பார்கள், நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது காந்திஜியினுடைய போராட்டத்தாலும் மற்ற அனைவருடைய போராட்டத்தாலும். ஆனால் காந்தியடிகளுக்கு இந்த போராட்டத்தை, இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திற்காக அவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது யார்? காந்தியடிகளார் சைக்கிளை எடுத்து படித்தார். அங்கிருந்துதான் அவருக்கு இந்த ஒரு மனப்பான்மை கிடைத்தது. இயேசுவின் மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டுதான் அவர் இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்திற்காக அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார். அதில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். அந்த போராட்டம் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை பாருங்கள். அவருடைய காலத்து மக்கள் என்ன சொன்னார்கள்? தச்சனுடைய மகன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா, கீழ்படுத்தப்பட்ட ஜாதியினர் அவர்கள். ஆனால் இயேசுவின் மனப்பான்மை என்ன? அந்த சமாரிய பெண் கீழ் ஜாதியுடைய பெண். அந்த பெண்ணோடு அவர் உரையாடுகிறார். அந்த பெண் என்ன சொல்கிறார்? நீ யூதன், நான் சமாரி, நமக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது, அதுதான் சமுதாயத்தினுடைய நிலைமை. ஆனால் இயேசு அதை பொருட்படுத்தவில்லை. அந்த சமாரிய பெண்ணை தனக்கு நிகராக ஏற்றுக்கொண்டு அவளை ஒரு மிஷனரியாக மாற்றுகிறார். இன்னும் அந்த கனானி பெண், அவரிடம் அவர் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளுக்குரிய ரொட்டியை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆனால் அவருடைய நம்பிக்கை, இயேசு மீது உள்ள நம்பிக்கையை பாருங்கள். நாய்க்குட்டிகளும் மேசையிலிருந்து சிதறும் துண்டுகளை சாப்பிடுகின்றன என்று இயேசுவிடம்
அவருடைய நம்பிக்கை அவர் எடுத்து கூறுகிறார். அந்த இயேசு கற்றுக் கொடுத்த அந்த படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற திருமலுக்கு என்ற அனுசாதனத்தை பெற்று கிறிஸ்தவர்கள் என்று வாழும் மக்கள் தான் நாமும் என்று அந்த கிறிஸ்துவின் படிப்பினைகளை ஏற்று அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் சமத்துவத்திற்காக இயேசு போராடினார். அந்த சமத்துவத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்ட மக்கள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ நாம் முன்வர வேண்டும். நம்முடைய திருத்தந்தை ஈரோ அவர்கள் ஒரு சுற்றுவரவை அனுப்பியிருக்கிறார்கள். மாஞ்சிபிகா சும்மானித்தார். அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், எல்லோரும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மக்கள் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் இப்போது ஒன்றுபட்டு நம்முடைய உரிமைக்காக போராடும் போது நான் உங்களிடம் கேட்கும் ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள், ஒரு பரிந்துரை, நம்முடைய பங்கு தளங்களை பாருங்கள். நாம் ஒற்றுமையில் வாழ்கிறோமா? நாம் அந்த சமத்துவத்தை, இயேசு நமக்கு கொடுத்த அந்த சமத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? திருத்தந்தை சொல்கிறது போல எல்லோரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மக்கள் என்பதை பங்கு தளங்களில் பார்க்க முடிகிறதா? இன்று நம்முடைய பங்குகளில் வேறுபாடுகள் இருக்கின்றன. அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி. கோவிலில் வேறு இடங்கள், கல்லறை வேறுபட்ட கல்லறைகள், இது எல்லாம் நம்முடைய பங்குகள் இருக்கிறோம். இந்த பங்குகளில் இருந்து நாம் வந்திருக்கின்றோம். நாம் முதலில் நம்முடைய வீட்டை சரிபடுத்த வேண்டும். நம்முடைய பங்கு தளங்களில் ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அந்த சாதியின் அடிப்படையில் வேறுபாடுகள் வைத்து நாம் வாழ்கின்றோமோ அதை முறியடிக்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் குருக்களிடமும் அருள் சகோதர சகோதரிகளிடமும் நாம் இதை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பங்கு தளங்களை, நம்முடைய கல்வி நிறுவனங்களை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய சபைகளை இந்த ஒரு வேறுபாடை கலைந்து நாம் எல்லோரும் இறைவனின் மக்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டு வந்து வாழ்கின்றோமா? முதலில் நாம் அதை செய்வோம். இந்தியாவின் இறைவனின் மக்கள் என்ற ஒரு ஒற்றுமை அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அதன் பிறகு நம்முடைய மத்தியில் சில முயற்சிகளை எடுக்கிறார்கள். நாம் அவர்களோடு ஒன்றுபடுகிறோமா? நான் இன்று நம்முடைய கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும், அரசியல் தலைவர்களாக வர வேண்டும். நாம் அந்த பதவிகளை ஏற்று, அந்த அங்கீகாரத்தை ஏற்று, அந்த தீர்மானங்களை எடுக்கும் இடத்தில் நாம் வர வேண்டும். அதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும். திருச்சபை இதை தடை செய்வது அல்ல. குருக்களும் கன்னியர்களும் இதில் ஈடுபடக்கூடாது, அது சரிதான். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் இதில் முன்வர வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் IAS IPS என்ற நிலையில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டங்களை நாம் போட்டுள்ளோம். இன்று நம்முடைய மேம்பாட்டு கழக தலைவர் வல்லரசு அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். நான் நம்முடைய தமிழக ஆயுள் பேரவையிலும் இதை அவரை எடுத்துக்கொண்டு அவரிடம் சொன்னேன். ஒரு கிறிஸ்தவன் இந்த ஒரு பார்ட்டியை தொடங்கி அவர் வந்திருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து அவருக்கும் அதை ஆதரவு கொடுத்து அவர்களை முன்வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அமைந்திருக்கின்றது. எனவே நான் இன்று என்னுடைய பாண்டிக்கடவுள் உயர் மறை மாவட்டத்தின் பல பங்குகளில் இருந்து மக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். முக்கியமாக என்னுடைய குரு அருள் தந்தை தீபநாயகம் SC/ST கமிஷன் செயலராக இருக்கின்றார். நல்ல முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த கருத்து நாளை அவர் அமைத்து நமக்கு கொடுத்ததற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I think